ஹலோ, வணக்கம். வாங்க கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்லா கறியை சுத்தம் பண்ணி எடுத்து கொண்டு வந்துடுங்க. 2 கிளாஸ் தண்ணி குக்கரில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கவும் இந்த மட்டனை அதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 5-6 விசில் வேக வச்சு இறக்கி வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பில் குக்கர் வைங்க. 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாஸ் தாளிக்க சேர்த்துருங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் 2 பெரிய தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கும் போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்தா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமே நல்லா மைய வதங்கிடுங்க. வதங்கவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 3 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேருங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கறியை அதில் சேர்த்து 1 குழிக்கரண்டி சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் புளி சுவை இருந்தால் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு குக்கர் மூடி மறுபடியும் 3-4 விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து ஒரு கொதி வரவும் நம்ம கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கி பரிமாற வேண்டியதான். இது சாதம், இட்லி, தோசைக்கு இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், மட்டன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஈஸியாக கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள். நன்றி.